எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற நோய்களை விலக பண்ணுவார். அந்த மரண கட்டுகளை மாற்றி விடுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு இடம் கொடுத்தா போதும், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தார். நான் அப்போ கிறிஸ்தவனே கிடையாது. நான் ரொம்ப பக்தி உள்ளவன். எங்கள் குடும்பத்தில் பக்தியை சின்ன வயதிலேருந்தே பக்தியை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால காலையில் சாயங்காலம் 2 வேளையும் நான் தவறாமல் பக்தியோடு சாமி கும்பிடுகிற பழக்கம் உள்ளவன். அந்த சாமி கும்பிட்டு அடையாளத்தோடு தான் வெளியே போவேன். அந்த மாதிரி ரொம்ப பக்தியாக இருந்தனால இயேசுலாம் எனக்கு பிடிக்காது. அவன் சொன்னாங்களே, இயேசு கிறிஸ்துவா, அவர் எனக்கு பிடிக்காது அப்படி சொன்னாங்களே. அப்படி தான் நான் இருந்தேன். ஏன்னா அவரை அறிவதற்கு முன்னால் நம்ம இயேசு ஒரு மதம், ஒரு மத தலைவர், மதத்தை போதிக்க அப்படி நினச்சி நானும் அவரை வெறுத்தேன். ஆனால் எனக்கு 14 வயசில் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. அதனால் வலது கால் செயலற்று படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன். எங்களுடைய அப்பா வியாபாரம் செய்கிறவங்க சென்னையில் எவ்வளோ ஆயிரக்கணக்காக பணத்தை அந்த காலத்தில் செலவு பண்ணி எத்தனையோ ஆஸ்பத்திரி, எத்தனையோ மருந்துகள் மாற்றி 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 கடைசியில் மரணப்படுக்கை. இதுக்கு மேலே மருத்துவத்தால் உதவி செய்ய முடியாது, உங்களுடைய மகன் சில காலம்தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லி டாக்டர்ஸ் அனுப்பிட்டாங்க. வீட்டில் வச்சு கவனிச்சு கொள்ளுங்க அப்படின்னு. அவ்வளோதான், மரணம். எங்கள் வீடு ஒரு மரண வீடாய் மாறிவிட்டது. ஒரு துக்கம், சந்தோஷமான பேச்சு இல்லை, சிரிப்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, துக்க வீடாய் மாறிவிட்டார். எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம். நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறேன், மூச்சு விட கஷ்டம், ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், வலது கால் அசைக்க முடியாது, நானாக படுக்கையில் எழும்பி உட்கார முடியாது, மரணப்படுக்கை. நாங்கள் எவ்வளோ பக்தி உள்ளவர்கள், எத்தனை தெய்வங்களை பக்தியோடு வணங்கி இருக்கிறோம். எல்லாத்துக்கும் பொருத்தனைகளை செய்து எப்படியாவது ஒரு சுகம் கிடைக்கிற இயக்கத்தோடு இருந்தபோது எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. இனி அவ்வளவுதான் என்ற சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்து போன நேரத்தில் இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் கிறிஸ்தவ நண்பர் எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தார். என்னுடைய தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க எங்கள் மகனை, இயேசுகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறியான்னு சொல்லி. அவர் என் படுக்க பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவர் ஊழியரும் அல்ல, அவர் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தவர். பாடியில் நாங்கள் இருந்தோம். அவரின் படுக்க பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது என் தாயார் எனக்காக கண்ணீரோடு இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. நான் அந்த நேரத்தில் அப்போ கூட இயேசுவை நம்பலை, கண்ணை திறந்து அவரை வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். ஒருவர் என் படுக்கையின் அருகில் நிற்கிறது என்னால் உணர முடிந்தது. நான் என் கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் யாரோ நிற்கிறாங்க, என் படுக்க பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்கன்னு தெரிகிறது. இயேசுவே தொடுன்னு ஜெபித்த போது அவருடைய கரம் என்னை தொட்டது. பேதுருவின் மாமி இயேசு தொட்ட உடன் ஜுரம் நீங்கிட்டு இல்லை, இயேசு என்னை தொட்டார். அவருடைய கரத்தினால் என்னை தொட்ட உடன் என்னுடைய கால் செயல்பட ஆரம்பித்தது. நொண்டியாயிருந்து மரணப்படுக்கையில் இருந்தால் நான் எழும்பி உட்கார்ந்தேன். அவர் ஜெபம் பண்ணி முடிப்பதற்குள்ளாக ஒரு மாற்றம். வீங்கிருந்த இருதய நார்மலாய் மாறினது. எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். இந்த உயிர் இயேசு கிறிஸ்து கொடுத்த பிச்சை. அவர் எனக்கு 2வது ஒரு வாழ்க்கை இயேசு கொடுத்தார். இல்லை, நான் 14 வயசில் நான் மரித்து அடக்கமானப்பட்டிருக்கணும். இயேசு எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தார். இவங்க கிறிஸ்தவங்க இல்லை, இவங்க வீட்டுக்குள்ளே நான் வர முடியாதுன்னு இயேசு வெளியில் நிற்கவில்லை. அவர் எந்த வித்தியாசமும் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதற்கு நானே ஒரு சாட்சி. கண்ணீரோடு யார் கூப்பிட்டாலும் இந்த வீட்டுக்குள்ளே அவர் அற்புதம் செய்வார். அந்த வீட்டுக்கு வெளியில் நிற்க மாட்டார். ஐயோ, இவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். நீங்கள் இயேசுவே நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கூப்பிட்டா போதும், உடனே ஒரு அற்புதம் செய்து விடுவார். எனக்கு மாத்திரமா நிறைய பேருக்கு செய்து கொண்டு இருக்கிறார்.